அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு 6ஆம் வகுப்பு முதல் பருவ பாடப்புத்தகத்தில் முதல் பாடத்திலிருந்து பயிற்சி 1.5 உள்ள கணக்குகளுக்கு விடைய பார்க்க போகிறோம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. மிக சிறிய இயல் எண்ணிற்கும் மிக சிறிய முழு எண்ணிற்கும் இடையிலுள்ள வித்தியாசம் என்ன? இயல் எண் அப்படின்னா 1, 2, 3 and so on இப்படி போகக்கூடிய எண் இயல் எண். முழு எண் அப்படின்னா 0, 1, 2 and so on இப்படி போகக்கூடிய எண்ணுக்கு பேரு முழு எண். இயல் எண்ல மிக சிறிய எண் 1. முழு எண்ல மிக சிறிய எண் 0. ஸோ 1லேருந்து 0வை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 1. வித்தியாசம் அப்படிங்கிற வார்த்தை வந்திருந்தா கழிக்கணும். நம்மளுடைய ரெண்டாவது கணக்கு 17 பெருக்கல் டேஷ் ஈக்குவல் டு 34 பெருக்கல் 17. இங்கேயும் 17 இருக்கு, இங்கேயும் 17 இருக்கு. ஸோ இங்கே இருக்கிற 34 தான் இங்கே வரப்போகுது. ஏன்? 1ஓட 2 பெருக்கினாலும் 2ஓட 1 பெருக்கினாலும் சமம். இந்த விதிக்கு பேர் என்ன? பரிமாற்று விதி. ஏயோட பியை பெருக்கினாலும் பியோட ஏயை பெருக்கினாலும் சமம். ஸோ இவங்க 34ஓட 17 பெருக்கியிருக்காங்க. ஸோ 17ஓட 34 பெருக்கிறதுக்கு சமம். ஸோ நம்மளுடைய ஆன்சர் 34. மூன்றாவது கணக்கு ஒரு எண்ணுடன் டேஸை கூட்டும்போது அந்த எண் மாறாமல் இருக்கும். ஒரு எண்ணுடன் கூட்டும்போது அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. ஸோ கூட்டல் சமணி 0. நான் 5 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். 5ஓட 0வை கூட்டுனா நமக்கு அந்த எண் மாறாம அப்படியே கிடைக்கும். ஒருவேளை இங்க பெருக்கும்போது அப்படிங்கிற வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா நாம் 0 போட்டிருக்க மாட்டோம், 1 போட்டிருப்போம். ஏன்னா பெருக்கும்போது 1ஆல் பெருக்கும்போது தான் அந்த நம்பர் மாறாது. அதுக்கு பேர் பெருக்கல் சமணி. இப்போ நம்மளுடைய ஆன்சர் கூட்டும்போதுன்னு கொடுத்ததுனால கூட்டல் சமணி 0 தான் நம்மளுடைய ஆன்சர். நாலாவது கணக்கு டேஸால் வகுப்பது என்பது வரையறுக்கப்படவில்லை. எந்த ஒரு எண்ணையுமே எதால வகுக்க முடியாது அப்படின்னா 0வால வகுக்க முடியாது. ஸோ 0ஆல் வகுப்பது என்பது வரையறுக்கப்படவில்லை. அஞ்சாவது கணக்கு ஓர் எண்ணை டேஸால் பெருக்கும்போது அந்த எண் மாறாமல் இருக்கும். நான் ஏற்கனவே இதுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன். பெருக்கும்போது அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. ஸோ பெருக்கல் சமணி. அதனால இதனுடைய ஆன்சர் என்னது? 1. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். சரியா தவறா என கூறுக. முழு எண்களின் பெருக்கல் சமணி 0 ஆகும். கொடுத்திருக்கிறது பெருக்கல் சமணி. பெருக்கல் சமணினா எப்பொழுதுமே 1 தான். 0ங்கிறது கூட்டல் சமணி. அதனால கண்டிப்பா இது தவறு. ரெண்டாவது கேள்வி, இரு முழு எண்களினுடைய கூடுதல் அதன் பெருக்கு தொகையை விட குறைவானதாக இருக்கும். நாம் இரு முழு எண்கள்னு கொடுத்ததுனால நாம்பளா 2 முழு எண்கள் எடுத்துப்போம். 2, 3. 2ஐயும் 3ஐயும் கூட்டி பார்ப்போம், 5 வருது. அதே போல 2ஐயும் 3ஐயும் பெருக்கி பார்ப்போம், 6 வருது. பெருக்களை விட கூட்டல் குறைவாதான் வருது. அதனால கொடுத்திருக்கிறது சரி அப்படின்னு எழுதுனோம்னா அது மிக மிக தவறு. ஏன் அப்படின்னா இப்போ நான் 2 நம்பர் சொல்றேன், அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. 0வும் 8ம் எடுத்துக்கிறேன். இப்போ 0வையும் 8ஐயும் கூட்டி பார்ப்போம். கூட்டி பார்த்தா நமக்கு 8 கிடைக்கும். 0வையும் 8ஐயும் பெருக்கி பார்ப்போம். 0வோட எதை பெருக்கினாலும் 0. இப்போ பாருங்க, பெருக்களை விட கூட்டல் குறைவாவா இருக்கு? இல்ல. அப்போ 0 பயன்படுத்தாத பொழுது
இவங்க கொடுத்த மாதிரி கண்டிப்பா கூடுதல் குறைவா தான் இருக்கும், பெருக்கு தொகை அதிகமா இருக்கும். ஆனா 0 பயன்படுத்தினோம்னா பெருக்கு தொகை குறைவாகவும் கூடுதல் அதிகமாகவும் இருக்கும். ஆனா இவங்க 0 பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதான்னு கொடுக்கவே இல்லை. அதனால இவங்க கொடுத்துருக்கிறது தவறு. ஏன்னா நமக்கு இந்த இடத்துல தவறா வரதுனால கண்டிப்பா இவங்க கொடுத்துருக்கிறது தவறு. சரி, இப்ப அடுத்தது 3வது கேள்விக்கு போவோம். முழு எண்களின் கூட்டல் மற்றும் பெருக்கல் ஆகியவை சேர்ப்பு பண்பு உடையவை. சேர்ப்பு பண்புல கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் உண்டு, கழித்தலுக்கும் வகுத்தலுக்கும் கிடையாது. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சேர்ப்பு பண்புனா என்ன அப்படிங்கிறத ஒரு தடவை ஞாபகப்படுத்திடுறேன். a plus b plus c equal to a plus b plus c. இதை நம்ம நம்பரில் வச்சு பார்த்துருப்போம். பியையும் சியையும் கூட்டிட்டு ஏயோட கூட்டினாலும், ஏயும் பியையும் கூட்டிட்டு சியோட கூட்டினாலும் வரக்கூடிய ஆன்சர் சமம் அப்படிங்கிறது சேர்ப்பு பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது சரியான ஆன்சர். முழு எண்களினுடைய கூட்டல் மற்றும் பெருக்கல் ஆகியவை பரிமாற்று பண்பு உடையவை. கண்டிப்பா இதுவும் சரியான ஆன்சர் தான். ஏன்னா கழித்தலும் வகுத்தலுக்கும் பரிமாற்று பண்பு கிடையாது, கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் பரிமாற்று பண்பு உண்டு. பரிமாற்று பண்புனா என்ன? ஒரு நம்பரோட இன்னொரு நம்பரை கூட்டினாலும் அதை அப்படியே மாற்றி கூட்டினாலும் வரக்கூடிய ஆன்சர் ஒன்று தான். இதே பெருக்கல்லையும் போடலாம். பெருக்கல்ல போட்டோம்னா ஒரு எண்ணோட இன்னொரு எண்ணை பெருக்கினாலும் அதை அப்படியே மாற்றி பெருக்கினாலும் ஒன்று தான். இதை குறியீடாக போடணும்னா ஏயோட பியை பெருக்கினாலும் பியோட ஏயை பெருக்கினாலும் ஒன்று தான். இதுக்கு பேர் பரிமாற்று பண்பு. ஸோ பரிமாற்று பண்பு அப்படிங்கிறது கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் உண்டு. 5வது கணக்கு. முழு எண்ணின் கூட்டலின் மீதான பெருக்கல் பங்கீட்டு பண்பு உடையது. பங்கீட்டு பண்பு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பெருக்கலையும் ஒரு கூட்டல் அல்லது கழித்தலையும் தொடர்புபடுத்துறது பங்கீட்டு பண்பு. எடுத்துக்காட்டா ஒரு நம்பரோட b plus c-யை பெருக்கிறதுக்கும் அந்த நம்பரோட b-யையும் அந்த நம்பரோட c-யையும் பெருக்கிட்டு கூட்டுறதுக்கு சமம். இதற்கு பேர் பங்கீட்டு பண்பு அப்படின்னு பேர். பங்கீட்டு பண்பு அப்படிங்கிறது கூட்டல் குறிக்கும் கழித்தல் குறிக்கும் இரண்டுக்குமே உண்டு. கூட்டலோடும் கழித்தலோடும் பெருக்கலை தொடர்புபடுத்தி எழுதுறது தான் பங்கீட்டு பண்பு. ஸோ இது மிக சரியான ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். கீழ்காணும் வினாக்களில் பெறும் பண்பு யாது? இதான் நம்மளுடைய கேள்வி. முதல் கேள்வி பாருங்க. 75ஐயும் 34ஐயும் கூட்டியிருக்காங்க. அடுத்தது 34ஐயும் 75ஐயும் கூட்டியிருக்காங்க. எண்களை இடம் மாற்றி கூட்டியிருக்காங்க. எண்களை இடம் மாற்றுனா அதுக்கு பேர் பரிமாற்றம். ஸோ பரிமாற்று பண்பு. நடுவில் என்ன குறி இருக்கு? கூட்டல் குறி இருக்கு. ஸோ இது கூட்டலின் மீதான பரிமாற்று பண்பு. 2வது கேள்வி பார்ப்போம். 2வது கேள்வியில் எண்கள் எதுவும் இடம் மாறலை. நல்லா கவனிங்க. 12, 4, 8 அந்த பக்கமும் 12, 4, 8. ஸோ எண்கள் எதுவுமே இடம் மாறலை. இடம் மாறி இருக்கிறது இங்கே இருக்கிற பிராக்கெட் மட்டும்தான். ஸோ பிராக்கெட் இடம் மாறி இருந்தால் அதற்கு பேர் சேர்ப்பு பண்பு. இங்கே நடுவில் என்ன குறி இருக்கு? பெருக்கல் குறி. அதனால் இதற்கு பெயர் பெருக்கலின் மீதான சேர்ப்பு பண்பு. 3வது கேள்வி. ஒரு நம்பரோட 0வை கூட்டி அதே நம்பர் வந்திருக்கு. ஒரு நம்பரோட 0வை கூட்டி அதே நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதற்கு பேர் கூட்டல் சமணி. ஒரு நம்பரோட 1 பெருக்கி அதே நம்பர் வந்திருக்கு. 1 பெருக்கியிருக்காங்க. 1 பெருக்கினாலே அதற்கு பெயர் பெருக்கல் சமணி. அடுத்தது 5வது கேள்வி. 50 பெருக்கல் 42 ஈக்குவல் டு 50 பெருக்கல் 40 ப்ளஸ் 50 பெருக்கல் 2. ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்மளை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக எழுதியிருக்காங்க. இங்கே 50 பெருக்கல்
40 + 2. 42 40 + 2 அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த 50ஐயும் இந்த 40ஐயும் சேர்த்து இங்க எழுதியிருக்காங்க. அதே போல இந்த 50ஐயும் இந்த 2ஐயும் சேர்த்து இங்க எழுதியிருக்காங்க. இதாட்டம் A B + C = AB + AC. இதாட்டம் நம்ம ஒரு பெருக்கலை 2 எண்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறாங்க. நடுவுல இருக்கிற குறி கூட்டல் குறி. ஸோ இதோட பேரு கூட்டல் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. பெருக்கலை பிக்கும் ஏவுக்கும் பங்கீட்டு கொடுக்கறதுனால இதற்கு பெயர் பங்கீட்டு பண்பு. கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். முழு எண்களின் பண்புகளை பயன்படுத்தி சுருக்குக. முதல் கணக்கு 50 × 102. 50 102ஓட பெருக்கணும். நம்ம நார்மலா பெருக்கி போட்டாலே ஆன்சர் வரும். ஆனா முழு எண்களை பயன்படுத்தி சுருக்குகன்னு கேள்வி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம முழு எண்களினுடைய பண்புகளை பயன்படுத்தி தான் சுருக்கணும். இதனால என்ன யூஸ் அப்படின்னா நார்மலா நம்ம பெருக்கி போடும்போது நம்மளால பெருக்கலை மனசுக்குள்ளாரையே போட்டு முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா இந்த பண்புகளை பயன்படுத்தி போடும்போது போக போக மனதுக்குள்ளேயே நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். சரி, முதல்ல இந்த 50 அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 102 100 + 2 அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். இது கூட்டலின் மீதான பெருக்கலினுடைய பங்கீட்டு பண்பு வடிவத்தில் இருக்கு. ஸோ இதையும் இதையும் பெருக்கல் எழுதிக்கிறேன். 50 × 100 நடுவில் கூட்டல் குறி. அடுத்தது இதையும் இதையும் பெருக்கல் எழுதிக்கிறேன். 50 × 2. 50 100ஓட பெருக்கும்போது அதில் உள்ள 0எல்லாம் விட்டுருங்க. 4 5 5. இப்போ விட்ட 3 0வையும் சேர்த்துக்கலாம். 50 2ஓட பெருக்கும்போது அதில் இருக்கிற 0வை விட்டலாம். 2 10 விட்ட 0வை சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 5100. இரண்டாவது கணக்கு 500 × 689 - 500 × 89. இங்க நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம், 500ஐயும் 689ஐயும் பெருக்கிட்டு திரும்பி 500ஐயும் 89ஐயும் பெருக்கிட்டு இந்த ரெண்டு ஆன்சரையும் கழிப்போம். இதுதான் நம்ம நார்மலா போடுற மெத்தட். ஆனா இங்க கழித்தலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பை பயன்படுத்தினோம்னா இந்த 500ஐயும் இந்த 500ஐயும் பொதுவா வெளியில எடுத்துட முடியும். மீதி நம்ம கிட்ட இருக்கிறது 689 - 89. இப்ப இந்த 500 அப்படியே இருக்கட்டும். 689ல இருந்து 89 போயிடுச்சுன்னா 600. இப்ப 500ஐயும் 600ஐயும் பெருக்கணும். அந்த 0வை விட்டுருங்க. 5ஐயும் 6ஐயும் பெருக்கினா போதும். 5 6 30. விட்ட 0 எத்தனை? 4 0. ஸோ 4 0வையும் இங்கே எழுதிக்கோங்க. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 3 லட்சம். மூணாவது கணக்கு 4 × 132 × 215. ஆக்சுவலா இந்த கணக்கை நம்ம நார்மலா போடணும்னா 4 132ஓட பெருக்கிட்டு வர ஆன்சரோட 25 பெருக்குவோம். ஆனா இங்க பரிமாற்று விதியை பயன்படுத்தினோம்னா கணக்கை ரொம்ப ஈஸியா போட்டு முடிச்சிட முடியும். பரிமாற்று விதியின்படி ஏயோட பியை பெருக்கினாலும் பியோட ஏயை பெருக்கினாலும் சமம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ரெண்டு எண்ணையும் இடம் மாற்றி எழுதிக்கிறேன். 132 இங்கேயும் 4 இங்கேயும் எழுதிக்கிறேன். 25 அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த எண்ணை மாத்துனது எந்த விதியின்படி அப்படின்னா பரிமாற்று விதியின்படி. அடுத்தது பெருக்கலின் மீதான சேர்ப்பு பண்புபடி நாம் எதை வேணாலும் முதல்ல பெருக்கிக்கலாம். ஸோ நான் முதல்ல 4ஐயும் 25ஐயும் பெருக்கிறேன். 132 அப்படியே வச்சுக்கிறேன். 25 4 100. இப்போ 132ஓட 100 பெருக்கணும்னா அந்த 2 0 132ஓட ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் 13200.
இப்போ அடுத்தது 4வது கணக்கு. 4வது கணக்குல மேலே போட்ட அதே போல தான். ஆனால் இங்கே கூட்டலில் கொடுத்துருக்காங்க. இங்கே எந்த எண்ணோட கூட்டுனா ரொம்ப ஈஸி அப்படின்னு முதல்ல பார்த்துக்கணும். முதல்ல இருக்கிற 2 எண்ணை கூட்டுறது ரொம்ப ஈஸி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா முதல்ல இருக்கிற 2 எண்ணை கூட்ட போகிறேன். அப்போ இங்கே 6ஐயும் 4ஐயும் கூட்டினா 10, பாக்கி 1. 9ஐயும் 3ஐயும் கூட்டினா 12 1 13. ஸோ 13க்கு 3, பாக்கி 1. இங்கே இருக்கிறது 1. ஸோ 1ஓட 1 கூட்டினா 2. 230 + 104. இப்போ இதை ரெண்டுத்தையும் கூட்டினா 334 ஆன்சர் வரும். இந்த கணக்கை இதாட்டம் போடுறது ஈஸியா இல்லை இன்னொரு வழி சொல்கிறேன், அதை பாருங்க. இந்த 2 எண்ணையும் இடமாற்றிப்போம். 196 + 104 + 34. இடம் மாற்றினது எந்த பண்புப்படி? பரிமாற்று பண்புப்படி. இப்போ சேர்ப்பு பண்புப்படி முதல்ல இதை ரெண்டுத்தையும் நான் கூட்டிக்கிறேன். 196ஓட 4 கூட்டினா 200, 200ஓட 100 கூட்டினா 300. ஸோ 196ஓட 104 கூட்டும்போது நமக்கு 300 வரும். 300ஓட 34 கூட்டினா நமக்கு கிடைக்கிறது 334. ஸோ ரெண்டுமே நாம் பண்புகளை பயன்படுத்தி தான் போட்டிருக்கோம். ஆனால் முதல் கணக்கு போடுறதை விட 2வது கணக்கு போடுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா நாம் எந்த எண்ணை கூட்டுனா எளிமையாக வரும் அப்படிங்கிறத முன்னாடியே யூகிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்புகளை பயன்படுத்தி போடும்போது நமக்கு கணக்கு இன்னும் சுலபமாக வரும். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 5வது கணக்கு. 53 + 49 × 0 என்பது. நாம் நார்மலாக இந்த கணக்கை போடணும்னா எடுத்தோடனே நம்ம யோசிக்காமல் 53ஐயும் 49ஐயும் கூட்டிட்டு அதை 0ஓட பெருக்குவோம். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, 53ஐயும் 49ஐயும் கூட்டினா ஏதோ ஒரு நம்பர் தான் ஆன்சர் வரப்போகுது. எந்த ஒரு நம்பரையும் 0வால் பெருக்குனா நமக்கு கிடைக்க போகிறது 0 மட்டும்தான். ஸோ இதை நாம் கூட்டி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்துருந்தாலும் அதை தனிப்பட்ட முறையில் முழு ஆன்சரையும் நம்ம 0வால் பெருக்கும்போது நமக்கு கிடைக்க போகிறது 0 மட்டும்தான். 6வது கணக்கு. 59/1. எந்த ஒரு எண்ணை 1ஆல் பெருக்கினாலும் 1ஆல் வகுத்தாலும் அதே எண் தான் நமக்கு ஆன்சராக வரும். ஸோ இங்கே 1ஆல் வகுத்துருக்காங்க, அதனால் மேலே இருக்கிற அதே 59 தான் நமக்கு ஆன்சராக வரும். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு பூஜ்ஜியமற்ற எண் மற்றும் அதனுடைய தொடரியின் பெருக்கு தொகை எப்பொழுதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பூஜ்ஜியமற்ற முழு எண் அப்படின்னா நாம் அதை ஏதோ ஒரு எண் எடுத்துப்போம். ஒரு 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதனுடைய தொடரியின் பெருக்கு தொகை, 2னுடைய தொடரி என்ன ஒன்றை கூட்டிக்கணும். ஸோ 3. இது 2த்தையும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, 6. இது மட்டும் இல்லை, நான் 3ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இதனுடைய தொடரி பார்த்தீங்கன்னா 4 3 12. இதுவும் ரெட்டப்பட நம்பர், இதுவும் ரெட்டப்பட நம்பர். நீங்கள் எந்த ஒரு நம்பரை எடுத்துக்கிட்டு அதனுடைய தொடரியோட பெருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு இரட்டை எண்ணாக மட்டுமே வரும். ஏன் அப்படின்னா ஒரு ஒற்றை எண்ணை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அதனுடைய தொடரி ஒரு இரட்டை எண்ணாக இருக்கும். நான் ஒரு இரட்டை எண்ணை செலக்ட் பண்ணிக்கிட்டேன்னா அதனுடைய தொடரி ஒரு ஒற்றை எண்ணாக இருக்கும். எப்படியோ நாம் எடுத்துக்கிற 2 நம்பரில் ஒரு நம்பராவது ரெட்டப்பட நம்பராக இருக்கும். ஸோ ரெட்டப்பட நம்பரோட எந்த நம்பரை பெருக்கினாலும் நமக்கு கிடைக்கிறது இரட்டைப்படை எண் தான் கிடைக்கும். ஸோ இதனுடைய ஆன்சர் இரட்டை எண். இப்போ இந்த கேள்வியை வேற மாதிரி கேட்குறேன், அதுக்கு உங்களுடைய ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். ஒரு பூஜ்ஜியமற்ற முழு எண் மற்றும் அதனுடைய முன்னியின் பெருக்கு தொகை எப்பொழுதும். இதனுடைய ஆன்சர் என்னவா வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம் 5, அதனுடைய முன்னி எடுத்து பாருங்க 4, ஏதோ ஒரு ரெட்டப்படை நம்பர் கிடைச்சிடும். ஸோ கண்டிப்பாக இதனுடைய ஆன்சரும் இரட்டைப்படை எண் தான். சரி, இப்போ 8வது கணக்கு பார்ப்போம். முன்னி இல்லாத ஒரு முழு எண். முன்னியே இருக்கக்கூடாது. முழு எண் அப்படின்னா W. W அப்படிங்கிறது 0லேருந்து ஆரம்பிக்கும். 0, 1, 2, 3 and so on. இப்போ 3க்கு முன்னி இருக்கா அப்படின்னா ஓகே, இருக்கு 2. 2க்கு முன்னி இருக்கா, இருக்கு 1. 1க்கு முன்னி இருக்கா, இருக்கு 0. 0க்கு முன்னி இருக்கா, முழு எண்ணில் இல்லை. ஸோ முன்னி இல்லாத ஒரு முழு எண் 0. 9வது கணக்கு. பின்வரும் கோவைகளுள் எது பூஜ்ஜியம் அல்ல? 0வையும் 0வையும் பெருக்குனா கண்டிப்பாக வரக்கூடிய ஆன்சர் 0 தான். ஸோ இது நமக்கு பூஜ்ஜியம். அடுத்தது 0வையும் 0வையும் கூட்டுனா கண்டிப்பாக பூஜ்ஜியம். ஒரு 0வை நான் இப்போ இதுக்கு போயிட்டேன். ஒரு 0வை எந்த நம்பரால் வகுத்தாலும் அதனுடைய ஆன்சர் 0. எந்த ஒரு எண்ணையும் 0வால் வகுக்கவே முடியாது, அது வரையறுக்கப்படவில்லை. ஸோ தான் நம்மளுடைய ஆன்சர். இதனுடைய ஆன்சர் தான் நமக்கு பூஜ்ஜியம் கிடையாது. பெருக்கினாலும் 0வால் எதை பெருக்கினாலும் 0, 0வோட 0 கூட்டினா 0, 0வை எதால் வகுத்தாலும் 0. ஆனால் 0வால் எதையும் வகுக்க முடியாது. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். பின் வருமானவற்றுள் எது உண்மை அல்ல? இதான் நம்மளுடைய கேள்வி. நாம் நிறைய பண்புகள் பார்த்துருக்கோம். அந்த பண்புகளில் இதில் ஏதோ ஒரு சில தவறு கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி எது தவறு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இப்போ முதல்ல ஃபஸ்ட்டு இதை எடுத்துப்போம். இங்கே இந்த எண்ணை கூட்டிட்டு இந்த எண்ணை கூட்டியிருக்காங்க. அடுத்தது பின்னாடி உள்ள 2 எண்ணை கூட்டிட்டு முன்னாடி உள்ள கூட்டியிருக்காங்க. இதற்கு பேர் என்ன? கூட்டல் மீதான சேர்ப்பு பண்பு. சேர்ப்பு பண்பு படி இது மிக சரியாக தான் எழுதியிருக்காங்க. ஸோ இது உண்மை. இப்போ அடுத்தது பாருங்க, இந்த 2 நம்பரை பெருக்கிட்டு இதை பெருக்கியிருக்காங்க. அடுத்தது அதே 2 நம்பரை பின்னாடி பெருக்கிட்டு அடுத்தது முன்னாடி பெருக்கியிருக்காங்க. இது பெருக்கலின் மீதான சேர்ப்பு பண்பு. ஸோ இதுவும் உண்மை. இப்போ அடுத்தது எடுத்துட்டு வாங்க. இங்கே சேர்ப்பு பண்பு போல முதல்ல இதை கூட்டிட்டு இங்கே பெருக்கியிருக்காங்க. ஆனால் இங்கே பிராக்கெட் எதுவும் கொடுக்கல. அதனால் இங்கே என்ன அர்த்தம்னா இந்த ஃபார்முலா படி பிட்மாஸ் அப்படிங்கிற ஃபார்முலா படி முதல்ல பெருக்குனதுக்கு அப்புறம்தான் நம்மளால் கூட்ட முடியும். ஸோ இதற்கு வர ஆன்சரும் வேற மாதிரி இருக்கும். ஸோ இது தவறு. இதுதான் உண்மை அல்ல. நீங்கள் இன்னொரு விதமாகவும் யோசிக்கலாம். இந்த பிட்மாஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் இந்த ஈஎன்ஆ உள்ள அமைப்பு படி எந்த ஒரு பண்புமே நமக்கு கொடுக்கல. ஸோ அதனால கூட இது தவறு அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ ஈஎன்ஆ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே பெருக்கல் இருக்குது, இங்கே கூட்டல் இருக்குது. இது கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. அதுபடி முதல்ல இந்த பெருக்கலை இதோட ஜாயின் பண்ணி பெருக்கியிருக்காங்க. அடுத்தது இந்த பெருக்கலை இதோட ஜாயின் பண்ணி பெருக்கியிருக்காங்க. நடுவில் கூட்டல் குறி இருக்குது. ஸோ இதுவும் மிக சரியான ஆன்சர். இவ்வளோதாங்க. இந்த பயிற்சியில் உள்ள எல்லா கணக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறையா விஷயத்த ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைனாக பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ எல்லா கணக்கையும் நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். எந்தெந்த பண்புகள் எந்த கணக்குக்கு வரும் அப்படிங்கிறத மிக தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.